வணக்கம். என் பெயர் கு வேணுகோபால். நான் இப்போ இசைக்கலைஞனாக இருந்து ஒரு எழுத்தாளனாக ஒரு பாடகனாக இருந்து கவிஞராகி இன்றைக்கி நான் சொந்த முயற்சியில் என்னுடைய ஆல்பமை நான் செஞ்சுருக்கேன். இது என்னுடைய 2வது ஆல்பம். ஆல்பத்தோட பேர் காலம் எல்லாம். ஏற்கனவே 2004 நான் எஸ்பி பாலா சார் கூட சேர்ந்து ஒரு ஆல்பம் செஞ்சுருக்கேன், மண்ணை நம்பின்ற தலைப்பில். அந்த பாடம் ரொம்ப ஃபேமஸ் ஆணுச்சு. இயற்கைக்காக நான் பேசியிருந்தேன். இந்தமாரி எனக்கு இந்த இயற்கை சப்ஜெக்டு, உலக நேயத்தை பற்றி, மனித நேயத்தை பற்றி இப்படி பயனுள்ள பாடலாக கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய லட்சியம். அந்த வகையில் நான் இப்போ என்னுடைய ஆல்பத்தில் நான் ஒரு பாடல் செஞ்சுருக்கேன். காலமெல்லாம் ஆல்பத்தில் உலக அமைதிக்காக ஒரு பாடல் பேசியிருக்கேன். அந்த பாடலில் அந்த பாடல் என்ன சாதனைனா 10 சோலோ பாடல்கள் நாங்கள் சேர்ந்து ஒரு பாடலை பாடியிருக்கோம். ஆளுக்கு 2 வரியாக இருந்தாலும் அது ஒரு சாதனையாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக 10 பாடகர்களை அழைத்து நான் இந்த பாடலை நான் செஞ்சுருக்கேன். அதில் பெருமைக்குரிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம மதிப்புக்குரிய ராஜராஜ சோழன் அவர்கள் பாடியிருக்காங்க, சண்முகன்ற ஒரு இப்போல பாடியிருக்காரு, விநாயக சாகரன் பாடியிருக்காரு, நான் பாடியிருக்கேன் வேணுகோபால், திலீப் வர்மன் பாடியிருக்காரு, அசோகன் பாடியிருக்காரு, விஜயகுமார் பாடியிருக்காரு, மேத்யூஸ் பாடியிருக்காரு. இப்படி நாங்கள் 10 பேர் சேர்ந்து பாடின இந்த பாடல், விஜயகுமாரும் சேர்ந்து பாடியிருக்காரு. இப்படி 10 பேர் நாங்கள் சேர்ந்து பாடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த உலக அமைதிக்காக மட்டும் இல்லை, இந்த இயற்கையை நான் நேசிக்கிறவன். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி ரெக்கார்டிங் கூட இந்த இயற்கையோடு சேர்ந்து நடக்குது. அந்த அளவுக்கு எனக்கு இயற்கைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மரங்கள்லாம் அழியிறதை பற்றிலாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த பாடலை நான் எழுதி தான் எஸ்பி பாலாட்டு கொடுத்தேன். எஸ்பி பாலாம் ரொம்ப பாராட்டினாங்க. மரங்கள்லாம் அழிக்க வேணான்னு சொன்ன அந்த சப்ஜெக்ட் அவருக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்தமாரி தான் உலக அமைதிக்கு, இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், போர்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் எழுதியிருக்கேன். சில பாடல்கள் இலங்கை தமிழர்களுக்காக நான் எழுதியிருக்கேன். அந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதயம் தேடும் தேடல் எல்லாம் உண்மை ஆனால், அது கொஞ்சம் ஹையான பீச்சு. திலீப் வர்மன் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அந்த பாடல் நான் தான் எழுதினேன். இன்றைக்கி தான் அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த பாடல் நான் எழுதுனேன்னு. இதயம் தேடும் தேடல் பாடல் மட்டும் இல்லை, இன்னும் சில பாடல் நான் கொடுத்துருக்கேன். அதில் மீண்டும் மீண்டும் ஓயாமல் அப்படின்ற ஒரு பாடல் திலீப் பாடியிருப்பார் கார்த்திக் கூட சேர்ந்து. அந்த பாடலும் நான் தான் எழுதினேன். இப்படி சில ஹீட்டான பாடல்கள் நான் கொடுத்தாலும் எனக்குன்னு சொந்தமாக ஒரு ஆல்பம் இல்லையே அப்படின்றது தான் ரொம்ப நாள் வருத்தம். அது இன்றைக்கி கனவு நினைவாயிருக்கு. காலமெல்லாம் ஆல்பம். இந்த ஆல்பத்தில் நான் எழுதின அந்த உலக அமைதிக்காக நான் எழுதின அந்த பாடலை கொஞ்சம் பாடி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஆல்பம் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பாடல் இருக்குது, விதவிதமாக நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய இந்த காலமெல்லாம் ஆல்பம் பிடிக்கும். அந்த பாடல் இப்போ நான் கொஞ்சம் பாடி காமிக்கிறேன். வாழையே நித்தம் அசைந்தாடிவா, கரை மணலில் உன் அன்பை எழுதவா, இந்த மானிடர் உலகம் காணும் துன்பங்கள் யாவும் உன் முன்னே அடங்கிடவே, உன்னுள் இருக்கும் அமைதி பூங்கா புனிதத்தை விளக்கட்டுமே, காடும் தூரம் உலகெங்கும் அமைதிகள் தான் பறிபோனதே, வன்முறையும் பொய்யுரையும் நாளும் வேடம்தான் போடுதே, எங்கே தொலைந்தனவோ மனித நேயமது கூவத்தில் விழுந்தனவோ, புத்தனை வணங்கும் மண்ணிலும் ரத்தம் வஞ்சம் தொடர்கதையோ, அதர்மம் நர்த்தனம் ஆடுதே தெருவில், போகும்போது நாம் ஏதும் கொண்டு செல்வோமா இல்லையே, எதற்காக இத்தகைய பகை உணர்வும் தலைகணமும். எப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு அந்த பாடலை உருவாக்கியிருக்கேன். அந்த மியூசிக்கோடு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாங்கி ஆதரவு கொடுங்க. நன்றி. உங்களோட சப்போர்ட் உள்ளூர் கலைஞர்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் மேலும் ஏதாச்சும் செய்ய முடியும். ரொம்ப நன்றி. வணக்கம்.